அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலா தொழுகை தொழுகலாமா, அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். உதாரணத்திற்கு மாதவிடாய் உண்டான பெண்களும் நெடிய பயணத்தில் இருக்கும் பயணிகளும் நோன்பை விட்டு பின்னர் நிறைவேற்ற இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. இதனை கலா நோன்பு என்று கூறுவார்கள். ஆனால் ஐவேளை தொழுகை விஷயத்தில் கலா, அதாவது பிற்படுத்தி தொழுகுதல் என்றொரு தொழுகையே கிடையாது. அவ்வாறு உண்டெனில் அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்க வேண்டும். அவர்கள் காட்டித்தராத எதுவுமே மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. தொழுகையை பொறுத்தவரை நிச்சயமாக தொழுகை முக்மீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக அமைந்துள்ளது. இந்த வசனம் அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில் இறைவன் தெளிவாக குறிப்பிடுகின்றான். ஐவேளை தொழுகைகளின் ஆரம்ப நேரம் ஏது, அதன் கடைசி நேரம் ஏது என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கிவிட்டார்கள். கலாவாக ஆக்கி தொழுவதற்கு அனுமதி இருந்தால் அதை அல்லாஹ்வோ அவனது தூதரோ தான் சொல்ல முடியும். பிரயாணத்தில் இருப்போரும் வேறு சில காரணங்கள் கூறியவர்களும் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழாது வேறு நேரங்களில் தொழவும், தொழுகை ரக்காத் எண்ணிக்கைகளை குறைத்து தொழவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதுவும் பிரயாணத்தின் போது ஏற்படும் இடைஞ்சல்களை கணக்கில் எடுத்து மட்டுமே அனுமதி தரப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இக்கட்டான போன் முனைகளில் கூட தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழாமல் பிற்படுத்தியது கிடையாது. ஒரே ஒரு முறை அகலி போரின் போது மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பிற்படுத்தி தொழுதுள்ளார்கள். அகல் யுத்தத்தின் போது சூரியன் மறையும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசல் தொழுவ முடியவில்லை. சூரியன் மறைந்த பின்பு அசரை தொழுது அதன் பின்னர் மக்ரிப் தொழுதார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் புகாரில் உள்ளது. இது கூட அச்ச நிலையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடாகும். இந்த சம்பவத்தை வைத்து நாம் கலா கூடும் என வாதிட்டாலும் அது அச்ச நிலைக்கு மட்டுமே பொருத்தமாகும். எனினும் இச்சம்பவத்துக்கு பின் அச்ச நிலையின் போது கூட தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நடந்து கொண்டோ இருக்கும் நிலையிலோ கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும் என இறைவன் உறுதிப்பட தெரிவித்துவிட்டான். அகலி போரின் போது லொஹர், அசர் ஆகிய தொழுகை போரில் ஈடுபட்டதனால் தவறிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைந்த பிறகு பிலாலை அழைத்து லொஹருக்கு இக்காமத் சொல்ல செய்து லொஹர் தொழுகையை நிறுத்தி நிதானமாக அதற்குரிய நேரத்தில் தொழுவது போல் தொழுதார்கள். பின்பு அசர் தொழுகைக்கு இக்காமத் சொல்ல செய்து அசரை அதன் நேரத்தில் தொழுவது போல் அழகிய முறையில் நிறைவேற்றினார்கள். பின்பு மக்ரிப் தொழுகையும் இதேபோல் தொழ வைத்தார்கள். இது நீங்கள் பயந்தால் நடந்து கொண்டோ வாகனத்திலோ தொழுது கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 239வது என்ற வசனத்தில் இறங்குவதற்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சியாகும். அச்சம் தரும் சூழல் என்றாலும் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுதாக வேண்டும் என்ற இறைவன் கட்டளை வருவதற்கு முன் இது நடந்துள்ளதால் அந்த சலுகை இந்த வசனத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பது தெளிவாக தெரிய வருகிறது. தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டு மற்ற நேரத்தில் தொழ உறங்கியவருக்கும் மறந்தவருக்கும் மட்டுமே அனுமதி உள்ளது. உங்களில் எவரேனும் தொழுகையை விட்டும் உறங்கிவிட்டால் அல்லது மறந்துவிட்டால் நினைவு வந்ததும் தொழ வேண்டும் என்பது நபிமொழி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல ஹதீஸ்களில் இதை குறிப்பிட்டுள்ளார்கள். இங்கு மறந்து தூங்கியவருக்கு மட்டுமே இந்த அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை எடுத்துக்கொண்டு நாம் வேண்டுமென்றே படுத்து தூங்குவது கூடாது. தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது அவசியமான ஒன்று. அதை தவற விடுபவன் மாபெரும் குற்றவாளியாகின்றான், கடும் தண்டனைக்கு ஆளாகின்றான். ஆயினும் மறதி, உறக்கம் போன்ற மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால் அதற்குரிய நேரத்தில் தொழ தவறியவன் விழிப்பு ஏற்பட்டதும் தொழுது விடும்போது குற்றமற்றவனாகி விடுகின்றான். மறதி, உறக்கம் போன்ற நியாயமான காரணங்கள் இவனுக்கு இருப்பதால் இவனை குற்றவாளியாக்க முடியாது. ஆனால் வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் மாபெரும் குற்றவாளியாகி நிற்கின்றான். இறைவனின் கட்டளையை அலட்சியப்படுத்தி இருக்கின்றான். இவன் குற்றவாளியாவதிலிருந்து சலுகை பெறுவதற்குரிய நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை. மறதியாக விட்டவன் குற்றவாளியாக ஆகாதது போல் வேண்டுமென்று விட்டவனும் குற்றவாளியாக மாட்டான் என்று நாம் யாரும் கூற முடியாது. எனவே இஸ்லாத்தில் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழாமல் பிற்படுத்தி கலாவாக்கி தொழுவது கூடவே கூடாது என்பதை நாம் இதன் மூலம் விளங்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் தொழுகைக்குரிய சரியான நேரத்தில் தொழுது வல்ல ரஹ்மானின் அருளை பெறும் சந்ததிகளாக ஆகுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.